கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த நேரத்தில் உங்களை யாவரையும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் இந்த தேன்துளியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய விசேஷித்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். ஆண்டவரே, அநேகருக்கு அதை ஷேர் செய்யுங்க. தயவுசெய்து இதை யூடியூப்பில் பாருங்கள். வாட்ஸ்அப்பில் பார்க்குறத விட யூடியூப்பில் பார்ப்பீங்கன்னாக்கா அநேகருடைய எண்ணிக்கை இதில் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் தான். மற்றபடி உங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படி செய்யுங்க. குறிப்பாக இதற்காக ஜெபியுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 எபிசோடுகளை போட கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் எவ்வளோ பலத்தை கொடுக்குறாரோ, கிருபையை கொடுக்குறாரோ, அது வரைக்கும் தொடர்ந்து நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் கூட அடுத்த ஒரு சில தலைப்புக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இதுவரைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு 12 அதிகாரத்தை பார்த்தோம். இதன் பின்பு சரித்திரம்தான் நிகழ்வாக காணப்படுகிறது. இந்த வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதி அப்போஸ்தலர் கிறிஸ்தவர்கள் அதிக ஆசீர்வாதமாக இருந்தாங்க, வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இது எல்லாருக்கும் அவர்களுக்கு தேவைப்பட்டது பரிசுத்த ஆவியானுடைய பலன். அதோடு கூட அவர்களுக்கு ஆவியின் கனிகள் என்கிறதான ஒரு காரியம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் 22வது வசனத்தில் ஒரு பட்டியலே கொடுக்கிறார். ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு என்னென்ன கனிகள் இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதான கனிகளினாலே அவன் அறியப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் கூட மத்தேயுவில் பார்க்குறோம், நீங்கள் உங்களுடைய கனியினாலே அறியப்படுவீர்கள் என்று. இந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது இதில் இந்த ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படுகிற வேளையில் இதற்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான காரியம், ஆவியின் கனிகள் அல்ல. ஒரு கனியில் 9 குணங்கள் இருக்கிறது. அந்த 9 குணங்களும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் காணப்படுமே என்று சொன்னால் அவனுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அவன் ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை நடத்தக்கூடியவனாக இருப்பான். இந்த நாளில் கூட இந்த ஆவிக்குரிய கனியில் ஒரு முதல் கனியாகிய ஆவியின் அன்பு, ஆவியின் அந்த கிஃப்டில் அந்த அந்த வர இந்த ஃப்ரூட்ஸில் பார்க்கும் பொழுது முதல் இது அன்பு. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் கிடையாது. அந்த அன்பு தான் மிக முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் வேர்டு என்று சொல்வோம் என்று சொன்னால் அதுதான் அன்பு இருக்க வேணும். வேதத்தில் பார்க்குறோம், உன்னிலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறுவாய். உங்களை எவ்வளவுக்கு நீங்கள் அன்பு கூறுகிறீங்களோ அதை போல பிறனிடையும் அன்பு கூற வேண்டும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் காணக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் அன்பு, அன்பு, அன்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது அன்பின் நீளம், ஆழம், அகலம் அவைகளை எனக்கு அப்படியே அறியத்தக்கதான ஒரு கிருபையை தேவன் எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லுகிறார். இது அதனுடைய ஆழத்தை நாம் அறிய முடியாது. அது ஒரு புத்தி கெட்டாத அந்த அறிவாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான இந்த அன்பிற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முழு அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறார். 13வது அதிகாரத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 13 படிப்போம் என்று சொன்னால் அன்பை குறித்ததான ஒரு பெரிய வியாக்கியானமே இருக்கிறது. அந்த அன்பினுடைய எல்லா குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் இந்த ஆவியின் கனியுடைய முதலாவது அன்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த அன்பை குறித்து ஒரு சில நாட்கள் நாம் பார்ப்போம். அன்பு தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேராக காணப்படுகிறது. அது அந்த ஆணி வேர் ஆழமாக எவ்வளவு அதிகமாய் போகப்படுகிறதோ அதில் நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு பலன் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆவியின் கனியை குறித்து நாங்கள் ஆண்டவரே சிந்திக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த 9 கனிகளிலே ஆண்டவரே எங்களுக்கு எல்லா கனிகளும் எங்களுக்கு வந்தடைய கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு அன்புக்குரிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும். ஆமேன்.